கத்தரை நம்பி கத்தரை ஆதாரமா வச்சு வாழ்றீங்கன்னா உங்களை ஆச்சரியப்படத்தக்க வேலை, பிரமிக்கத்தக்க வேலை காரியங்களை சந்திப்பார். இப்படியா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு செய்ய வைப்பார். அதனாலதான் அவர் தேவன் சொல்றார். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் எப்படி செய்கிறார் இருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம். இது மெசேஜ் பைபிளில் காமிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரேட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ட்ஸ். தெர் இஸ் நோ எண்ட் டு ஹிஸ் சர்ப்ரைசஸ். எதிர்பார முடியாத பெரிய காரியங்களை செய்கிறதுல அவர் ஃபேமஸ். எதிர்பார்க்கிற காரியம் இல்லை, எதிர்பார்க்கவே முடியாத விதத்தில் பெரிய காரியங்களை செய்கிறதுல அவருடைய ஃபேமஸ். அவருடைய ஆச்சரியமான செயல்களுக்கு முடிவே இல்லை. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாருங்க. அதான் கத்தர். சர்ப்ரைஸ் அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு குதூகலமா இருக்கும். இப்படிலாம் நடக்குமா? எலியாட்ட கத்தர் சொல்றாரு, ஆகாபுக்கு முன்பாக உன்னை காமி. அதான் உனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதான் அடுத்து போய் நிற்க ஆகாபுக்கு முன்பாக காமிக்கிறான். கத்தர் சொல்றாரு, கேரித்த ஆற்றங்கண்டைக்கு போ, அங்கே உனக்கு ஒரு பணக்காரனை இரவு பகலும் அனுப்புவேன்னு சொல்லலை, ஒரு காக்கா அனுப்புங்கிற. நீங்க போவீங்க, அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் போ, அந்த ஆற்றண்டையில் உட்காந்துரு, இரவும் பகலும் உனக்கு காக்கா அனுபவம் பண்ணா நம்பி போறான் பாருங்க. அன்எக்ஸ்பெக்டட் விதங்க, எதிர்பார்க்க விடாத ஒரு மீன்ஸ்ல கத்தர் தேவைகளை சந்திக்கிறார். அங்கே முடியுது. கத்தர் ஒரு பணக்கார வீட்டுக்கு போல, பெரிய பங்களா இருக்கும்பா, அங்கே 10 கார் நிற்கும், அந்த வீட்டுக்கு போ, அங்கே ஏராளம் தாளம் சொல்ல. ஒரு ஏழை விதவை கடைசி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே போய் செத்து போனானா? நீங்க கத்தரை நம்பி கத்தரை ஆதாரமா வச்சு வாழ்றீங்கன்னா உங்களை ஆச்சரியப்படத்தக்க வேலை, பிரமிக்கத்தக்க வேலை காரியங்களை சந்திப்பார். இப்படியா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு செய்ய வைப்பார். அதனாலதான் அவர் தேவன் சொல்றோம். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, வனாந்திரத்தில் போறாங்க, ஒரு கடையும் கிடையாது, கோடிக்கணக்கில் காசு இருக்கு, எதுவுமே வாங்க முடியாது. நீங்க கோடி கோடியா செல்வம் இருக்கு, குடிச்சு தவிக்க தண்ணி கேட்டா கூட பிஸ்லரி வாட்டர் வாங்க முடியாது, இங்கே மினரல் வாட்டர் வாங்க முடியாது, கேன் வாங்க முடியாது. டோட்டலா தேவனை மட்டும் ஆதாரமா வச்சு வாழணும். காலை சாப்பாடுன்னா வானத்திலிருந்து பொழியும். காலை சாப்பாடு வானத்து பாருங்க, எப்ப வானத்திலிருந்து வரும்னா ஊர்ல வெள்ளம் வந்துச்சுன்னா பொட்டணம் போடுவாங்க, ஹெலிகாப்டர்ல போடுவாங்க. அதை சொல்லலைங்க, மண்ணா வருது, வனாந்திரத்தில் தண்ணி தாகம். கத்தர் கண்மலை அடிங்கிறாரு. கண்மலை அடிச்சோம்னா 3/4 இன்ச் ஜல்லி தாங்க வரும், கண்மலை அடிச்சோம்னா ஜல்லி வரும். தண்ணி வந்துச்சு. 30 லட்சம் பேர் திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணுங்கிறான். அந்த ஆண்டவர் சொல்ற 1 மாதம் நான்வெஜ் கொடுக்குறேங்கிறாரு. மோசே கணக்கு போட்டு பார்க்குறான், கால்குலேட்டர் போட்டு பார்க்குறான். இவனுக்கு 100 கிராம் இவனுக்கு வச்சா கூட இவனுக்கு 1/2 கிலோ சாப்பிடுவான், அவன் 3/4 கிலோ சாப்பிடுவான். அவன் சொல்ல கணக்கு போட்டு சொல்கிறான், ஆண்டவரே கடலில் அப்படியே அங்கிட்ட இந்த வலையை போட்டு அரிச்சு இங்கிட்டு போட்டால் கூட ஒரே நாளை திண்டு தீர்த்துருவாங்கிற. அப்போ கத்தர் சொல்கிறாரு, கத்தருடைய கை குறியிச்சான்னார். யார் கேட்டாத? கத்தர் தான் கேட்டார். என் கை கத்தருடைய கை குறியிருச்சான்னார். 30 நாளுக்குங்க காடையில் கொண்டு வந்தாருங்க. காடைன்னா நம்ம ஊரில் காடை வாங்கினா 100 கிராம் தேர மாட்டுக்கு. 130 கிராம் இருந்துச்சுன்னா பரவாயில்லடா, ஏமாத்தாமல் காடை கொடுத்துட்டாங்கடா, நிம்மதியாக போக வேண்டியிருக்கு. சில காடை 75 கிராம் தான் இருக்குது. அது காடையா எலும்பு கூடான்னு தெரியல, அப்படி தான் இருக்குது. அவன் சாப்பிட்ட காடை வந்து 1 1/2 கிலோ 3/4 கிலோக்கு மேலேங்க, ஃப்ரெஷ் காடை கத்தர் கொடுத்தார். எங்கே? வனாந்திரத்தில். அதான் கத்தர். எங்கேயுமே சந்திக்க முடியாத இடத்துல, வரவே முடியாத வழிகளில் கத்தர் சந்திப்பார். நீங்க வாழலாம், நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி வாழலாம். இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இங்க சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்பாடா வாழலாம். கத்தர் உங்க வாழ்க்கையில் பிரியப்பட மாட்டார். நம்ம வாழ்வதற்கான நோக்கம் இருக்குங்க, ஒரு திட்டம் இருக்குங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாருன்னு இருக்கா?
எது கொடுக்குறாரு? உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறான்னு நீங்கள் தெரியணும். இந்த உலகத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான்னு உலகம் தெரியணும். இந்த உடன்படிக்கை உலகம் முழுவதும் போவதற்கு நீங்கள் ஒரு வாய்க்காலாக இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறது குறித்து எனக்கு கோடி சோத்துறங்க. நீங்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா தான் எனக்கு வருத்தமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். நான் அதுக்கு தான் வந்தேன் ஊழியத்துக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷப்படணும். தாவீதை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி உங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் வாழ வைக்கிறாருங்க. எதிர்பாராத விதத்தில் தேவைகளை சந்திக்க விரும்புகிறாருங்க. கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர்னு சொன்னீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும் உங்களுக்கு. ஆச்சரியமான விதத்தில் சந்திப்பாருங்க.